நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா, ஒண்ணு வந்து நமக்கு அது டேமேஜா இருக்கும், இல்ல பழசா இருக்கும். அதனால தான் நம்ம இன்னொரு பொருள் நார்மலா வாங்குவோம். அப்படி வாங்கும்போது, அந்த பழைய பொருட்கள வந்து இம்மீடியட்டா நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். நம்ம அதையும் சேர்த்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து வீடு கிளட்டரா தான் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த பொருள் வாங்குனாலும் அதை இம்மீடியட்டா டீக்ளட்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வந்து வீடு குடி வரும்போது ஒரு டெம்பரவரியாக ஒரு விளக்குமாறு தான் வாங்கியிருந்தேன், ப்ரூம் ஸ்டிக்கு. அது வந்து குவாலிட்டியாகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து குவாலிட்டியாக ஒன்று வாங்கினதுக்கப்புறம் நான் பழசை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் மாப் ஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் அந்த மாதிரி தான் ஒரு டெம்பரவரி யூஸ்க்காக வந்து இம்மீடியட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து நான் புதுசாக வந்து மங்களில் இந்த மாதிரி புதுசாக ஒரு க்ளீனிங் டப்போடு வந்துருந்துச்சு. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு 280 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இந்த டப்பு. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கின உடனே அந்த பழசை வந்து நான் இம்மீடியட்டாக வந்து வேறு யூஸ்க்கு வந்து அவுட்டோர் க்ளீன் பண்ணுறதுக்காக